ரெண்டு பெரிய மனுஷங்களும் தாத்தா கூட போய் பானையெல்லாம் வித்து ரொம்ப களைச்சு போய் வந்திருக்கீங்க போல. அதுலயும் இந்த குட்டி சாரு ஃபேன் இல்லனாலே சூடு சூடுன்னு சொல்லிட்டு இருப்பாரு. இதுல வெயில அவ்வளோ நேரம் உட்காந்து பானை விற்கிறாரு. என்னடா ஆதிக்குட்டா, தாத்தாவோட போய் பானை விற்க ஜாலியா இருந்துச்சா? என்னடா ரொம்ப நேரம் வெயில உட்காந்துட்டு வந்ததுல டயர்டா இருக்கா? அதான் அம்மா பால் கொண்டு வந்திருக்கேன், ரெண்டு பேரும் இந்தாங்க பால் குடிங்க. ரியா இந்தா பாலை புடி. ஆதிச்செல்லம் இந்தாம்மா பால் குடி. வா பாலை குடின்னு சொன்னாதி. பால் வேண்டாமா? டேய் காலையில 2 வாய் மம்மு சாப்பிட்டுட்டு தாத்தாவோட போனது. 11 மணி ஆம்பா அம்மா பால் கொடுப்பேன், அதுவும் இன்னைக்கு குடிக்கல. இப்ப வந்ததுக்கு அப்புறம் பசியோட இருப்பேன்னு பால் கொண்டு வந்தா வேணாங்கிற. உனக்கு பசிக்கலையாடா? என்னாச்சுடா தங்கம், ஏன் வேண்டாங்கிற? ரியா இவனுக்கு என்னாச்சு? சோகமா இருக்கானா? இவனுக்கு என்ன அப்படி சோகம்? பரவாயில்லையா அம்மு, 200 ரூபாய் சம்பாதிச்சிருக்க, சூப்பர்டா. ஐயோடி ஆதி, ஏன்டா அழற? உன் அக்காவோட பானை எல்லாரும் வாங்கிட்டாங்க, உன் பானை யாரும் வாங்கலன்னு அழறியா? ஐயோ டேய் தங்கம், இதுக்கெல்லாமா அழுவாங்க? இப்ப என்ன, உன்னோட பானை யாராவது வாங்கணும் அவ்வளவுதானே. அம்மா வாங்கிக்கிறேன்டா, அம்மாக்கு கொடு. ஆமாண்டா தங்கம், அம்மாக்கு மம்மு செய்ய பானையே இல்லடா. என் தங்கம் பானை கொடுத்தேனா அதுல அம்மா மம்மு செஞ்சுக்குவேன். பானை தெரியா? ஆமாண்டா, அம்மாக்கு பானை தருவீங்களா? ஐயோ ஆதியோட பானை ரொம்ப அழகா இருக்கே. இந்த பானை எவ்வளோ? ரூபாயா? சரி அம்மா உனக்கு 100 ரூபாய் தரேன். அம்மாக்கு இந்த பானை கூட, அம்மா வாங்கிக்கிறேன். இந்தாங்க 100 ரூபாய், பானை கொடுங்க. ஆதிமா, அதான் பானை வித்து காசு கிடைச்சாச்சுல, இப்ப சந்தோஷம் தானே? இப்ப பாலை குடிந்தா. ரியா நீயும் பாலை குடி. ஆத்திட்ட ரியா, அவ்வளவு சூடா இல்ல, குடி. ரியா அவ்வளவு சூடா இல்ல, அப்புறம் பால் கொஞ்சமாவது சூடா குடிக்கணும், இல்லனா கஃபம் கட்டிரும். சரியா, உனக்கு பால் குடிக்க கூட உன் அப்பா வரணுமா? என்னமோ பண்ண சொன்னாலே கேட்க மாட்டேன். அம்மா அது என்ன உன் கையில? அப்பாக்கா? அப்பாக்கு என்னது பாக்ஸ்ல இருக்கு? அப்பாக்கு ஏதாவது கொரியர் வந்துச்சா? அப்படியா? பரவாயில்லையே. பானை வித்தா அதுல காசு கிடைக்கும், அதுல பொம்மை வாங்குவேன், சாக்லேட் வாங்குவேன் சொல்லிட்டு போனேன். கடைசியில அப்பாக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்க. பரவாயில்லையா? அப்புறம் அப்பாக்கு மட்டும்தான் கிஃப்டா? அம்மாக்கெல்லாம் இல்லையா? பாத்தியாடா அது உன் அக்காவை? அம்மா எப்பவும் திட்டுனா, அதனால அம்மாக்கு கிஃப்ட் இல்லையா, அப்பாக்கு மட்டும்தான் வாங்கியிருக்கா. நீயும் கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் இப்படி உன் அக்கா மாதிரியே அப்பா செல்லம் ஆயிடுவியாடா? அதானே பார்த்தேன். அம்மாவோட முத்துமணி எப்பவுமே அம்மா செல்லம் தான் இல்லடா? செல்ல குட்டி.
என்ன பானை விற்க போனவங்க எல்லாம் வந்தாச்சா? டேய் ஆதி, என்னடா கையில 100 ரூபாய் வச்சிருக்க? ஓ, பானை விற்க போய் காசெல்லாம் சம்பாரிச்சிட்டு வந்திருக்கீங்களா? அட பரவாயில்லையே, அம்மு 200 ரூபாய், ஆதி 100 ரூபாய், நிறைய காசு சம்பாரிச்சிருக்கீங்களே. அப்ப இனி அப்பாக்கும் அம்மாக்கும் கவலையே இல்ல போலயே. அப்பா வேலைக்கு போலனாலும் 2 செல்ல குட்டிங்களும் அப்பாவையும் அம்மாவையும் பாத்துக்குவீங்க போல. சூப்பர் டாமோ, அப்ப அப்பாக்கு நீ கவலையே இல்ல. அப்பாக்கு கவலை இல்லதான், ஏன்னா அவ அப்பாவை மட்டும்தான் பாத்துக்குவா, அம்மாவை எல்லாம் ஒண்ணும் பாத்துக்க மாட்டா. என்னடா அம்மா இப்படி சொல்றா? அம்மாவை பாத்துக்க மாட்டியா? பாத்துக்குவா. இங்க பாருங்க, பானை வித்து 200 ரூபாய் சம்பாரிச்சு அப்பாக்கு மட்டும் என்னமோ கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கா, அம்மாக்கெல்லாம் ஒண்ணும் வாங்கிட்டு வரல. அப்புறம் எப்படி அம்மாவை பாத்துக்குவா? அப்பாக்கு கிஃப்டா? என்னடா அம்மோ? எதுக்குடா அம்மா அப்பாக்கு? பாப்பாக்கு கிடைச்ச காசுல பாப்பாக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது தாத்தா கிட்ட சொல்லி வாங்கிருக்கலாம்ல. அம்மோ, அப்பாக்காக நீ கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லும் போதே அப்பாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. அதுல என்ன இருந்தாலும் சரி, அது அப்பாக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க கூட என்னன்னு பாப்போம். பேபி மம்மி நான் தானே, பேபி டாடி நான் தானே, எந்தன் உலகம் நீதானே, எந்தன் இதயம் நீதானே. சூப்பரா இருக்குடாமோ, அப்பாக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பாவோட செல்ல குட்டி, இங்க வா. அப்பா மேல என் அம்முக்கு இவ்ளோ பாசமாடா? ஐ லவ் யூ டா அம்மோ. அப்பாவும் பொண்ணு பாசமழை பொழிஞ்சது போதும். எரியா, அப்பாக்கு மட்டும் எவ்வளவு அழகா கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்க. ஏன்டா அம்மோ, நீ அப்பாக்கு மட்டும் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்க, அம்மாக்கு வாங்கிட்டு வரலன்ற பொறாமையில உன் அம்மா பேசுறா பாரு. உன் அம்மாக்கும் ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. எனக்கு ஏன் கிஃப்ட் வாங்கலாம்னு கேட்டதுக்கு அவ சொல்றா, நான் எப்பவுமே அவளை திட்டிட்டே இருக்கனா, அதனாலதான் எனக்கு கிஃப்ட் வாங்கலையா. ஆனா அப்பா தானே எப்பவுமே பொண்ணு மேல செல்லமா இருக்கீங்க, அதனாலதான் உங்களுக்கு மட்டும் கிஃப்ட். என்னடா அம்மோ அப்படியா சொன்ன? அம்மா உன்னை திட்டினாலும் அது உன் நல்லதுக்கு தானடா திட்டுறா. இனி அப்படி சொல்லக்கூடாதுடா. அம்மா உன்னை திட்டினாலும் அப்பாவுக்கு உன் மேல எவ்வளவு பாசம் இருக்கோ அதே மாதிரி அம்மாவுக்கும் உன் மேல ரொம்ப பாசம் இருக்குடா. பாசம் இருக்கிறதுனாலதான் உன்னை திட்டுறா, சரியா? வேணண்டாமோ, இந்த ஒரு தடவை நீ காசு சம்பாரிச்சு அப்பாக்காக கிஃப்ட் வாங்கிட்டு வந்ததே போதும். இதுக்கு மேல எல்லாம் என் அம்மு காசு சம்பாதிக்க வேண்டாம். ஏன்னா இப்ப சம்பாதிக்கிற வயசு இல்ல, படிக்கிற வயசு. சும்மா பானை செஞ்சு விளையாடுறதெல்லாம் ஓகே, ஆனா இப்ப காசெல்லாம் ஒன்றும் சம்பாதிக்க வேண்டாம். அதுக்கெல்லாம் இன்னும் நிறைய டைம் இருக்கு. இப்போ படிக்கிற வயசு, இப்ப நல்லா படிக்கணும்னு நினைச்சா மட்டும் போதும். என் அம்முக்குட்டியும் ஆதிக்குட்டியும் இப்ப நல்லா படிக்கணும். படிச்சு பெரிய பிள்ளைங்கள ஆனதுக்கு அப்புறமா நல்ல வேலைக்கெல்லாம் போய் காசு சம்பாரிச்சா போதும். என்னடா 5 ரூபாய் சம்பாரிச்சிட்டியா? சூப்பர் டாதி. ஆமாமா, இவளுக்கு எல்லாம் தெரியும். இவளுக்கே 5 ரூபாய் எது 50 ரூபாய் எதுன்னு தெரியாது. இவ அவன சொல்றா பாருங்க. ஏய், அவளும் சின்ன குழந்தை தானடி, அவளுக்கு எப்படி தெரியும்? அவளே இப்பதான் ஸ்கூல் போக ஆரம்பிச்சிருக்கா. அவ ஏதோ ஒன்னு சொல்லிடக்கூடாது. அதுக்கு உனக்கும் பதிலுக்கு அவளை வம்பு இழுக்காம இருக்க முடியாது. இதனால தாண்டி அவ உனக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வரல. அம்மாக்கு வேணும் செல்லம், நீயே வச்சு விளையாடு. கிஃப்டா? ஓ, அக்கா அப்பாக்கு கிஃப்ட் கொடுத்த மாதிரி ஆதி செல்லம் அம்மாக்கு கிஃப்ட் தரீங்களா? தேங்க்ஸ் செல்லக்குட்டி. உன் அக்கா அம்மாக்கு கிஃப்ட் தரலன்னா என்ன, எனக்கு என் பையன் இருக்கான். செல்லக்குட்டி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாப்பா உங்களை பார்க்க